TBC Tamil News. வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் காலை செய்திகளுடன். இலங்கை அரசாங்கம் பாதிக்கப்பட்டவர்களையும் அவர்களின் சமூகத்தினரையும் மௌனமாக்க முயல்கிறது என்று சர்வதேச மனித உரிமை கண்காணிப்பகத்தின் ஆசிய பசிபிக் இயக்குனர் எலான் பியர்சன் தெரிவித்துள்ளார். அவர் விடுத்துள்ள அறிக்கையில் மே 18 2009 முடிவடைந்த இலங்கையின் உள்நாட்டு யுத்தத்தின் போது பலவந்தமாக காணாமற் போகச் செய்யப்பட்டோர் குறித்த விவகாரத்துக்கு தீர்வை காண்பதற்காக சர்வதேச விசாரணைகள் மற்றும் ஏனைய பொறுப்புக்கூறல் நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும். இலங்கையின் உள்நாட்டு யுத்தத்தின் போது தங்கள் படையினர் இழைத்த அநீதிகளை இலங்கை அரசாங்கம் தொடர்ந்தும் மறுத்து வருகின்றது. இதன் காரணமாக உண்மை, நீதி, இழப்பீடு போன்றவற்றை வழங்குவதற்கு பதில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கும் துஷ்பிரயோகங்கள் நிகழாமல் தடுப்பதற்கும் மேலும் சர்வதேச நடவடிக்கைகள் அவசியம் என்பது புலனாகின்றது என்றும் அவருடைய அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மே 18 நினைவேந்தல் தினத்துக்கு முன்னர் வடக்கு கிழக்கில் நினைவேந்தல் நிகழ்வுகளை இலங்கை போலீசார் குழப்ப முயன்றனர். யுத்தத்தின் போது நிலவிய பட்டினி நிலையை குறிக்கும் விதத்தில் வழங்கப்படும் கஞ்சியை தயாரித்து வழங்கியமைக்காக 4 கைது செய்து 1 வாரம் தடுத்து வைத்திருந்தனர். காணாமற் போனவர்களின் உறவினர்கள் சிலரும் ஏனையவர்களும் நினைவேந்தல் நிகழ்வில் கலந்து கொள்வதை தடை செய்யும் விதத்தில் அதிகாரிகள் நீதிமன்ற உத்தரவுகளை பெற்றிருந்தனர். சில இடங்களில் போலீசார் தலையிட்டு நிகழ்வுகளை தடுத்தனர் அல்லது மக்கள் அங்கு செல்வதை தடுத்தனர். ஐக்கிய நாடுகளின் புதிய அறிக்கையில் முன்வைக்கப்பட்டுள்ள பரிந்துரைகளை இலங்கை அரசாங்கம் உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும். ஐநா அறிக்கையில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளபடி வலிந்து காணாமலாக்கப்பட்டமை இலங்கையில் இடம்பெற்றது என்பதையும் அதன் அளவையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். உடனடி நம்பகத்தன்மை மிக்க விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும். பாரிய மனித புதைகுழிகளை தோண்டுவதற்கு சர்வதேச தொழில்நுட்ப உதவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். இலங்கை அரசாங்கம் ஒரு சுதந்திரமான வழக்குரைஞர் அதிகாரத்தை ஏற்படுத்த வேண்டும். பயங்கரவாத தடை சட்டம் உட்பட்ட துஷ்பிரயோகங்களுக்கு வழிவகுக்கும் அனைத்து சட்டங்களையும் நீக்க வேண்டும். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை உயர்ஸ்தானிகர் அலுவலகம் முன்வைத்துள்ள பரிந்துரைகளை வெளிநாட்டு அரசாங்கங்கள், ஐக்கிய நாடுகள் அமைப்புகள் நடைமுறைப்படுத்த வேண்டும். பாதிக்கப்பட்ட மக்களின் கடும் வேதனையை, துன்பத்தை ஏற்படுத்தும் வலிந்து காணாமலாக்கப்பட்ட வரலாற்றை இலங்கை கொண்டுள்ளது. இது நாட்டில் மேலும் துஷ்பிரயோகங்கள் நிகழும் ஆபத்தை ஏற்படுத்துகிறது. இலங்கையின் பொறுப்புக்கூறல் செயற்திட்டத்துக்கான ஆணையை செப்டம்பர் அமர்வில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை புதுப்பிப்பது மிகவும் அவசியம். அந்த குற்றங்களிற்கு காரணமானவர்களை நீதியின் முன் நிறுத்துவதற்கு உலகெங்கிலும் உள்ள வழக்குரைஞர்கள் இந்த ஆதாரங்களை பயன்படுத்துவது அவசியம் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். அரசியல் அமைப்புக்கமைய ஜனாதிபதி தேர்தலே முதலில் நடைபெறும் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அமைச்சரவையில் தெளிவாக அறிவித்துள்ளதாக அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான கலாநிதி பந்துல குணவர்தன தெரிவித்தார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் ஊடகவியலாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு தெரிவித்ததோடு வரவு செலவு திட்டத்திலும் அதற்கான நிதியே ஒதுக்கப்பட்டுள்ளது என்றும் சுட்டிக்காட்டினார். அத்துடன் தேர்தல் விவகாரத்தில் எவ்வித குழப்பங்களையும் ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக்கொண்டதோடு அரசியலமைப்பின் பிரகாரமும் ஜனாதிபதி தேர்தலே முதலில் நடத்தப்பட வேண்டும் எனவும் குறிப்பிட்டார். இதேவேளை அரசியல் அமைப்பிற்கமைய தேர்தல்கள் உரிய காலத்தில் நடத்தப்பட வேண்டும் என்பதையும் நாணய நிதியம் வலியுறுத்தியுள்ளது. அதற்கமைய தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளதை போன்று செப்டம்பர் 16 அக்டோபர் 17க்குள் ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறும் என்றும் அமைச்சர் பந்துல குறிப்பிட்டார். ராஜபக்ச குடும்பத்தினர் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு எந்த தேர்தல் சிறந்தது என்று தீர்மானிக்கிறார்களோ அதனை பொறுத்துதான் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறுமா இல்லை பாராளுமன்ற தேர்தல் நடைபெறுமா என்பது தீர்மானிக்கப்படும் என தெரிகிறது என்று ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரவுஃப் ஹக்கீம் தெரிவித்தார். மாத்தளையில் ஊடகவியலாளர்களை சந்தித்த போது அவர் இவ்வாறு தெரிவித்ததோடு தங்களுடைய அரசியல் கட்சியை பாதுகாத்துக் கொள்வதற்காக ராஜபக்சாக்கள் திட்டமிடலின் பிரகாரம் தேர்தல் நடத்தப்படாது. உண்மையில் நாட்டில் மாற்றம் ஒன்று நடைபெறுவதற்காக தேசிய தேர்தல் ஏதாவது ஒன்று நடந்தாக வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். அத்துடன் பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்றால் தங்களுக்கு வெற்றி வாய்ப்பில்லை என்பதை ஜேவிபியும் ஜனாதிபதியின் பொதுஜன பெரமுனவினரும் தெளிவாக புரிந்து கொண்டுள்ளார்கள் என்பது தெளிவாக தெரிகிறது என்றும் அவர் மேலும் தெரிவித்தார்.
இந்தியாவில் கைது செய்யப்பட்ட 4 இலங்கை ISIS உறுப்பினர்களுடன் நெருங்கிய தொடர்பு வைத்திருந்த இலங்கையர் ஒருவர் மாளிகாவத்தையில் வைத்து பயங்கரவாத விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்தியாவில் கைது செய்யப்பட்ட 4வரில் ஒருவர் முகமட் துஃப்ரான் பாரிய போதைப்பொருள் வியாபாரியான பொட்ட நௌஃபரின் 2வது திருமணத்தின் மகன் என்பது விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்தியாவில் கைது செய்யப்பட்டுள்ள இலங்கையை ISIS உறுப்பினர்கள் தொடர்பில் விசாரிப்பதற்காக விசாரணை குழு ஒன்று நியமிக்கப்பட்டது. அவர்களுடன் நெருங்கிய தொடர்பு வைத்திருந்த ஒருவர் மாளிகாவத்தையில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். இவர்தான் சம்பந்தப்பட்டவர்களுக்கு விமான டிக்கெட் வழங்குவது உள்ளிட்ட பல்வேறு உதவிகளை செய்து வந்ததாக விசாரணை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்தியாவில் கைது செய்யப்பட்ட முகமட் நுஃப்ரான் 40 தடவைகள் இந்தியாவுக்கு விஜயம் செய்துள்ளதாகவும் முகமட் நுஸ்ரத் 38 முறை இந்தியாவுக்கு விஜயம் செய்துள்ளதாகவும் வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. முகமட் ரஸ்தீன் மற்றும் முகமட் ஃபாரிஸ் ஆகியோர் முதல் முறையாக இந்தியா சென்றுள்ளனர். அத்துடன் கைது செய்யப்பட்ட 4வரும் இதற்கு முன்னர் போதைப்பொருள் கடத்தல் தொடர்பில் குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் என விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. கடந்த பிப்ரவரி மாதம் முதல் பாகிஸ்தானில் உள்ள ISIS அமைப்பின் தலைவரான அபுவுடன் தொடர்பில் இருந்த கைதானவர்கள் அன்றிலிருந்து தொடர்ந்து சமூக வலைத்தளங்கள் ஊடாக அவருடன் தொடர்பில் இருந்ததாக குறிப்பிடப்படுகிறது. இலங்கையின் பெருந்தோட்ட பகுதிகளில் உணவு பாதுகாப்பின்மை அதிகரித்துள்ளதாக உலக உணவு திட்டம் தெரிவித்துள்ளது. உலக உணவு திட்டம் தனது 2023 ஆண்டுக்கான வீட்டு உணவு பாதுகாப்பு தொடர்பான மதிப்பீட்டு அறிக்கையை மாதிரி குடும்பங்களின் அடிப்படையில் வெளியிட்டுள்ளது. கடந்த ஆண்டின் 24% குடும்பங்கள் மட்டளவில் உணவு பாதுகாப்பின்மையை எதிர்கொண்டிருந்தன. இந்த வீதம் மார்ச் மாதத்தில் 17% காணப்பட்டதுடன் ஆகஸ்ட் செப்டம்பர் வரையான காலப்பகுதியில் 24% வரை அதிகரித்துள்ளது என்றும் அந்த அறிக்கையில் கூறியுள்ளது. ஆண் தலைமைத்துவ குடும்பங்களில் 23%, பெண் தலைமைத்துவ குடும்பங்களில் 32%, உணவு பாதுகாப்பின்மை காணப்படுவதோடு 26% குடும்பங்களில் போதுமான அளவு உணவு எடுத்துக்கொள்ளப்படுவதில்லை என்றும் அவ்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குடும்பம் ஒன்று அதன் மொத்த செலவில் 52%க்கும் மேல் உணவுக்காக செலவிடப்படுகிறது என்றும் அந்த அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான சம்பள உயர்வு தொடர்பான புதிய அதிவிசேட வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டு மே 21 முதல் அமுலுக்கு வரும் வகையில் வெளியிடப்பட்டுள்ள அதிவிசேட வர்த்தமானியில் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு நாளாந்த சம்பளமாக 1350 ரூபாய் வழங்கப்பட வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. நாளாந்த விசேட கொடுப்பனவாக 350 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதுடன் நாளாந்த மொத்த கொடுப்பனவாக 1700 ரூபாய் வழங்கப்பட உள்ளதாக வர்த்தமானியில் அறிவிக்கப்பட்டுள்ளது. மன்னார் தீவக பகுதிக்குள் தனியாருக்கு சொந்தமான காணிகளை தொடர்ச்சியாக சில காணி இடைத்தரகர்கள் ஊடாக சில தனியார் கம்பெனிகள் சட்டவிரோதமாக சுவீகரிக்கும் சம்பவங்கள் இடம்பெற்று வருகின்றன. இவ்வாறான சட்டவிரோத செயற்பாடுகளை நிறுத்துவதற்கான சட்ட ஏற்பாடுகள் தொடர்பாக கலந்தாலோசிக்கும் முகமாக மன்னார் மெசிடோ நிறுவனத்தின் ஏற்பாட்டில் அதன் பணிப்பாளர் ஜாட்சன் பிகிராடோ இந்த விடயம் தொடர்பாக எடுக்க வேண்டிய சட்ட நடவடிக்கைகள் பற்றி தனியார் காணி உரிமையாளர்களுக்கு சட்டத்தரணி சுமந்திரனால் தெளிவுபடுத்தப்பட்டதுடன் இந்த பிரச்சினை தொடர்பாக வழக்கு தாக்கல் செய்வதற்கு தேவையான ஆவணங்களை தயாரிப்பது தொடர்பிலும் கலந்தாலோசிக்கப்பட்டது. தையிட்டியில் அமைக்கப்பட்டுள்ள சட்டவிரோத திஸ்ஸ விகாரைக்கு எதிராக 3 நாட்களாக தொடர் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன், ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி சுஹாஸ் உள்ளிட்டவர்களுடன் பெருமளவான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். குறித்த விகாரையை அகற்றி பொதுமக்களின் காணிகள் மீள கையளிக்கப்படும் வரையில் தமது போராட்டம் தொடரும் என்றும் போராட்டக்காரர்கள் அறிவித்துள்ளனர். இலங்கையில் நிலவும் சீரற்ற காலநிலையால் 8944 குடும்பங்களைச் சேர்ந்த 33960 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடும் காற்று மற்றும் மரம் முறிந்து வீழ்ந்த சம்பவங்களால் அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதோடு
மேல் மாகாணத்திலேயே அதிக பாதிப்புகள் பதிவாகியுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன்படி மேல் மாகாணத்தில் 4814 குடும்பங்களையும் சேர்ந்த 19527 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும் அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த செய்தியோடு நிறைவு பெறுவது டிபிசியின் இன்றைய காலை தமிழ் செய்திகள். மீண்டும் மாலை செய்திகளோடு சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.